ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தாய் இந்தியா நாடு முழுவதும் எல்லா கணக்கும் சனி கையில் கொடுத்துருவார். ரெண்டாவது நாளில் எல்லாவனுமே மாட்டுவான். எல்லாவனுமே மாட்டி கணக்கு கையில் கொடுத்துருவார். 8ஆம் நாட்டு சனீஸ்வரி பிரதமர் ஆணும் பெண்ணும் சனீஸ்வரர் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. புரிஞ்சிக்கோ உலகமே. தமிழ்நாட்டில் கணக்கு செம்ம சேட்டை பண்ணவன இந்த செம்மத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு முத்திரை வாங்கி சந்தோஷமாக கும்மாளாடி கூத்தாடி அப்படின்னு ஐயா உச்சி குடிமை தூக்கி உட்கார்றான்னு ஐயா தான் வச்சார் கணக்கு. ஐயா தான் உட்கார வச்சு டெல்லியில் உள்ள கணக்கு பிடிக்கல. டெல்லியில் போய் உட்காருவான்ல, அங்கே இருந்தே பிடிச்சி ஆட்டி வருவார். புரியுதா? ஆட்டுறா அப்படிம்பார். டெல்லியில் போய் சேரை பிடிக்க போவான். தமிழ்நாட்டில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாவனும் இத்தனை சீட்டு பிடிச்சிருக்கேன். ஐயா இந்த செம்மத்தில் சீட்டுகள்லாம் பிடிங்கடா, வாங்கடா எம்பி வாங்கடா. 8ஆம் நாட்டு சனீஸ்வரர் 2 பேர் இருக்காங்க, கணக்கை கொடுங்கடா அப்படின்ட்டார். எம்பியை வச்சுட்ட எம்எல்ஏ தூக்குவார், மந்திரியை தூக்குவார், முதலமைச்சரை தூக்குவார். நிதி வந்த கணக்கில் பூரா கணக்கு டோட்டல் எல்லாம் நிதி எல்லா கணக்கும் பிரதமர்லேருந்து தாய் இந்தியா நாடு முழுவதும் முதலமைச்சர் பூரா மாட்டுவான். சனி உட்கார வச்சு ஆளை வச்சுட்டார். உலகமே ஆள்றா நீ ஆள்றா அப்படின்னு. அப்போ சனி பார்வை விழுந்தா என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும் பார். இப்போ டெல்லி பாராளுமன்றத்தில் சண்டையும் கூத்தலுமா அடிக்கல கேட்ச் பண்ணுவார் நீதி அரசர், நீதித்துறை, நீதிமான், நீதிபதி, ஜட்ஜி. 4 கணக்கில் தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு ஒரு எறும்பு கூட விட மாட்டார். கணக்கு தூப்பராக எடுத்து சேட்டை பண்ண ஆணும் பெண்ணும் செயலறையில் விலங்க மாட்டி கொண்டு போயிடுவார். அது நீதி அரசர் தான் முடியும். முக்கால் சத்தியம். தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிபதி, ஜட்ஜி, ஆண் பெண்ணு கேட்டுக்கப்பா. நீதி அரசர் கணக்கு போட்டார். கணக்கு விலவாரி பட்டியல் வாரி தான் எடுப்பார். எடுக்கையில் எல்லாவனும் உள்ளே மாட்டுவான், கண்டிப்பாக மாட்டுவான். பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தில் தெரிஞ்சிருந்து இது யார் எடுக்க, யார் சொல்ல, யார் கணக்கு எடுத்து நீதிமன்றத்துக்கு நீதி அரசர் எப்படி கொண்டு வர முடியும்னு நீ கேட்ட நீதிபதி, ஜட்ஜி, ஆணும் பெண்ணும். இப்போ பார்வதி அம்மா கணக்கு விட்டேன், புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டாச்சு. எல்லாம் ஒன்றோட தூக்குவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் 8ஆம் நாட்டு சனீஸ்வரி கணக்கு ஐயா கையில் கொடுத்துருவான். அப்போ நைட்டா கணக்கு பட்டியல் அடிச்சிருவாங்க. அடித்த உடனே தாய் இந்தியா நாடு முழுவதும் இராணுவம் நிற்பான். எல்லாமே எப்படி கணக்குகளை வச்சு எப்படி இவன் ஓடினானோ அதே மாதிரி நைட்டா எல்லா கணக்கும் முடித்து எல்லாம் நீதிமன்றத்துக்கு அழைட்டு வந்துடுவார். பிடிஞ்ச உடனே காணொலியில் உலகமே பார்க்கலாம். முக்கால் சத்தியம். உலகமே பார்க்க விடுவார் பார் அப்படின்னு. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. எல்லா கணக்குமே கரெக்டாக போட்டு வராரு. இப்போ தமிழ்நாட்டில் ஆஹா ஓஹோ நாங்கள் கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் நாங்கள் தான் சேரை பிடிச்சி ஆட்டுதோம்னு இவனே கக்கு தான். அதான் முதலே கணக்கு அவர் ஏற்கனவே 10 நாளுக்கு முன்னாடியே போட்டார். சென்னை டு மெட்ராஸு டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்றோடு அள்ளுவோம்னு சொன்னார்ல. அதுபடி பட்டியல் வாரி கணக்கு வாரி நீதிமன்றத்தில் தூக்குவார் நீதி அரசரை பார்த்துக்கோங்கடா எப்படி உட்கார்ந்துருக்காரு. முட்டா பேல அரசியல்வாதி காமுட்டா பயலாம். முக்கால் சத்தியம். விவசாயத்தை அழிச்சதுக்கு தண்டனை குடும்பமே நீதி அரசர் எழுதிட்டார். நீதிமன்றத்துக்கு தூக்குவார். முக்கால் சத்தியம்.